அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெங்களூரில் இருக்கிறோம் கேஆர் புரத்தாண்ட. லோடு ஏற்றிட்டு எங்கே லோடுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு. சேலத்தில் இறக்கிட்டு அங்கேருந்து எம்டி வந்துட்டேன். ஏன்னா கோயம்புத்தூர்லேயும் நிறைய வண்டி இருக்கிறதுனால நான் நேராக பெங்களூர் வந்துட்டேன் எம்டியாக. அலமதுல்லாஹ் நான் லோடு ஆகிடுச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. எலக்ட்ரானிக் சிட்டி பிரிட்ஜில் இருக்கிறேன். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்னிச்சர் லோடு. வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 600 கிலோ தான் வெயிட் இருக்கும். பீரோ ஹைட்டுக்கு வந்திருக்கு லோடு. ரெகுலர் பங்க்கில் வந்தாச்சு. டீசல் போட்டுட்ருக்கோம். டேங்க் ஃபுல் பண்ணிகிட்ருக்கேன். லிட்டரு நியர்பை 40 லிட்டர் வந்துச்சு. ஸோ 88 ரூபா 94 பைசா டீசல் இங்கே பெங்களூரில். ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வழியாக வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து வாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ரோடு. வரும்போதும் சரி போகும்போதும் சரி கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. ஒசூர் தாண்டி நிப்பாட்டியிருக்கேன் டீ சாப்பிட்றதுக்கு. வாங்க, ஒரு இடத்துல தண்ணி பாட்டில் நிப்பாட்டி வாங்கினேன். மருந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். கண்ணாடியெல்லாம் தொடச்சாச்சு. ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்கு லோடு பண்ணி முடித்தாங்க. மழை வேறு வர்ற மாதிரி இருந்தது. லோடு ஏற்றின உடனே தார்பால் போட்டு அதுக்கப்புறமா உள்கட்டு ஒன்று போட்டு அதுக்கப்புறமா வெளியே கட்டு ஒன்று போட்டேன். ஏன்னா அந்த ஃபர்னிச்சரெல்லாம் லைட் வெயிட் தானே. ஸோ அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. தொப்பூர் ஹில்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 30. பொறுமையாகவே வாங்க எந்த வண்டியாக இருந்தாலும். ஸோ இங்கே வந்து நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் ஆகுது. பார்த்து சேஃபாக வாங்க. நம்ம வண்டி வந்து 3rd கியரில் 30 ஸ்பீடில் இறக்கிட்டு இருக்கேன். கியர்லேயே இறக்குங்க. நியூட்ரல் மட்டும் போடாதீங்க வண்டியை. ஏன்னா நம்ம பிரேக் அடிக்கும்போது நம்மளுக்கு கண்ட்ரோல் வர்றதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 30 ஸ்பீட் லிமிட்டுன்னு போட்டுருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லி. ஹிந்தியில் கூட சொல்கிறாங்க ஆராம்சே ஜாவ் அப்படின்னு சொல்லி. ஸோ நண்பர்கள் யாருன்னா புதுசாக வர்றவங்களும் சரி கொஞ்சம் பொறுமையாக வாங்க, பொறுமையாக இறக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு 2nd கியரு 3rd கியர் 2nd கியர்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த லைனெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ட்ராக்கை மாறி போகக்கூடாது. அதே மாதிரி அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிறதெல்லாம். ஸோ இந்த இறக்கம் தான் ஃபுல் டவுனு. ஹீல்ஸ் இறங்கி டீ கடையில் நிப்பாட்டியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. ஒரு 10 நிமிஷம் வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா போகலான்னு இருக்கிறேன். இல்லைங்களா நம்ம ஃபால்கன் நாங்கள் நின்றுக்கிறோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து 180 கிலோமீட்டர் காமிக்குது. 3 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது மேப்பில். ஆனால் நம்ம 3 மணி நேரத்தில் போக முடியாது. மோஸ்ட்லி நான் வந்து 50-55 ஸ்பீடுக்கு மேலே வண்டி ஓட்டுறதில்ல. 60 லாஸ்ட்டாக. ஏன்னாக்கா அப்போ தான் நம்மளுக்கு வந்து வண்டி மைலேஜும் தரும், வண்டி அவ்வளோவா அடிப்படாது. அந்த ஃபஸ்ட்டு RPMலேயே மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிடுறது. சேலம் ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 2:20 டைம். இப்போது நாமக்கல் போயிட்டு நாமக்கல்லேருந்து திருச்சி இப்படி தான் போக போகிறோம் ரூட்டு. காஃபி ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குது. பஸ் ஸ்டாண்ட் போல இருக்குது. ஐ திங்க் இது நாமக்கலோட பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காஃபியோட ஸ்மெல்லு பயங்கரமாக வருது இந்த இடத்துல.
இன்னும் நம்மளுக்கு 40 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி டீ சாப்பிட்டேன். டைம் வந்து 4:40 ஆகிடுச்சு. நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல் போயிட்டே இருக்கிறேன். ஏன்னா இது வந்து போத்தீஸ் அண்டை இறக்குறது லோடு. ஸோ அதனால் டிராஃபிக்காக இருக்கும் காலையில். அதனால் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட வண்டி 12 வீல் எடுத்துக்கின்னு பெங்களூர்லேருந்து திருச்சிக்கு பெப்சி லோடு ஒரு தடவை ஏற்றிட்டு வந்தேன். அந்த வண்டி என் அண்ணன் இறந்துட்டான். ஆல்ரெடி நான் வ்ளாகில் சொல்லியிருப்பேன். பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே வந்து போகுது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ரீச் ஆயாச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 390 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் நம்ம. இப்போ கரெக்டாக 5:50 ஆகிடுச்சு டைமு. ஸோ லைக் காலையில் 9 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க பார்ட்டி. குட் நைட். வண்டி அன்லோட் ஆகிட்டுருக்கு. திருச்சியிலேருந்து லோடு ஆகிடுச்சு வண்டி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு லோடு ஏற்றுறது பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். 20 கிலோமீட்டர் காமிக்குது. லைக் 2 நாள் ஆல்ட் ஆகிடுச்சு வண்டி இங்கே திருச்சியில். தோஸ்து லோடு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வாங்க டீ சாப்பிட்லாம். இங்கே பெரம்பலூருக்கு முன்னாடி ஒரு 20-25 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன் டீ சாப்பிட்றதுக்கு. ஸோ ஹோட்டல் ராயல் எக்ஸாக்டாக 9 o'clock ஆக போகுது. இப்போ தான் உளுந்தூர்பேட்டைக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டி டிஃபன் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். இன்னும் ஆஃபீஸ்லேருந்து பேமெண்ட் பண்ணலாம் நம்மளுக்கு. சரி இருக்கிற டீசலில் அப்படியே பொறுமையாக போயிடலாம். 2 நாள் ஹால்ட் ஆகி இன்றைக்கி தான் லோட் ஆச்சு வண்டி. கிண்டி 2 டெலிவரி இறக்கணும் சென்னையில். லொக்கேஷன் இன்னும் வரல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கிண்டியில் இறக்கணும். இன்னும் நம்மளுக்கு சென்னை வந்து 215 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் காலையில் ரீச் ஆகிடுவோம். நம்ம இப்போ மேல்மருவத்தூரெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 85 to 90 கிலோமீட்டர் இருக்குது லொக்கேஷனு சென்னைக்கு. 11:50 ஆகிடுச்சு டைம் இப்போது. சென்னை போகிற வழியில் செங்கல்பட்டுக்கு நடுவில் இந்த தர்கா இருந்தது. ஸோ இந்த தர்காவில் நிப்பாட்டி முடியல காசு போட்டு. ஸோ முஹரம்ன்றதுனால லோடு ஏற்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கிடைச்சாரு. ஸோ இஸ்மாயில்னு சொல்லிட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 3:30 மணிக்கெல்லாம் லோடு ஏற்றிட்டாங்க. ஆனால் பில்லு வர்றதுக்கு 6:30 மணி ஆகிடுச்சு. ஸோ அவர் வேறு நோன்பு வச்சுருந்தாரு. 2 நாள் இங்கே இருக்கும்போது பயங்கரமாக கொசு, தூங்குறதுக்கு கூட முடியல. ஃபேன் போட்டால் சரி, ஃபேன் போட்டாவது கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா ஃபேனில் இருக்கிற சவுண்டுக்கு ஒன்றும் பண்ண முடியல. தோஸ்து அங்கே டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி பிரிட்ஜாண்ட இருக்கிறோம். ஸோ அவ்வளோதான். யூட்டனை போட்டு கீழே 1 கிலோமீட்டரில் வந்து நம்ம லொக்கேஷனுக்கு போனோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆகிடுச்சு. இங்கே ஆட்டோ அண்ணனுங்கிட்ட கேட்டேன், அண்ணா வண்டி நிப்பாட்டி டீ சாப்பிட்லாமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. சீட் பெல்ட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டுங்க. பில்லு ஈவே பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஈவே பில்லில் உங்கள் வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓவர் லோடு ஏற்றாதீங்க. பாசிங் லோடு மட்டும் ஏற்றுங்க. வண்டி அங்கங்கே நின்று தான் ஓடுது. லோடிங் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இந்த மாதம். காலையில் எத்தனை மணிக்கு இறக்குவாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் 312 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 1:45 ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் இறக்கணும். குட் நைட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்லபடியாக இறக்கியாச்சு. தோஸ்து வண்டி அன்லோட் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல தான் கொஞ்சம் ரிவர்ஸ் வரத்துக்கு இதுவாகிடுச்சு. ஏன்னா புதுசாக போட்டிருக்காங்க அது. ஸோ ஃபுல்லாக இப்படி வந்து இங்கேயே ஒரு 3-4 கட்டிங் போட்டேன். ஏன்னா அந்த ஸ்கூட்டி இருக்கிறனால. ரிசிப்ட்டுக்கு சைன் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. தார்பாலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. போயிட்டு செகண்ட் பாயிண்ட் இறக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். நைட்டு ஃபுல்லாக சரியான கொசு இங்கே நிப்பாட்டின இடத்துல. நிப்பாட்டுறதுக்கு கூட வழி கூட சரியாக, இடம் கூட சரியாக இல்லை. அந்த கரெக்டாக அந்த மெயின் கேட்டுக்கு ஒட்டி பார்த்தீங்கன்னா காவா போய்ட்டு இருந்துச்சு. நைட்டு கொசுவத்தி இருந்ததுனால கொசுவத்தி ஏற்றி படுத்தேன். அப்போ கூட தூக்கமே வரல. ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன், அவ்வளோதான். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபஸ்ட்டு வாங்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் வாங்கணும், முடியலங்க. அந்த ஃபேன் சவுண்டுனால, சவுண்டும் ஒரு பக்கம் பத்தாததுக்கு காற்றும் வர மாட்டேங்குது. ரொம்ப நேற்று நைட்டு பெஜாராகிடுச்சு நேற்று நைட்டு. முன்னாடி போத்தீஸ் இருக்குது, சரவணா ஸ்டோர் இருக்குது. இப்போ நம்ம இங்கே சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் பாயிண்ட்டு.
பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. போத்தீஸு நல்லதில்ல. நான் வந்து கிண்டிலேருந்து அந்த மெயின் ரோடு வரும் பார்த்தீங்களா, அந்த ரூட்டு நான் யூஸ் பண்ணல. அங்கே இருக்க அண்ணன் சொன்னாங்க இந்த ரூட்டில் போப்பா, டிராஃபிக் இருக்காது அவ்வளோவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் அவ்வளோவா இல்லை. அப்பா அம்மா கூட வருவேன். இங்கே வந்துனாக்கா அங்கே முன்னாடி வந்து பார்க்கிங் இருக்கும். ரைட் சைடில் போனீங்கன்னாக்கா அங்கே முதல்ல இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, அங்கே வந்து பார்க்கிங் இருக்கும். பே பண்ணிவிட்டு கார் அங்கே நிப்பாட்டிடுவேன். சொல்கிறது வந்து 2010-11 வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே தான் வந்து வண்டி பார்க்கிங் போட்டு சாப்பாடு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்து நைட்டு வருவாங்க. 11 மணிக்கு 10 மணிக்கு அந்த மாதிரி வருவாங்க கஸ்டமரு. பாட்டி ஆக்டிங் டிரைவராக தான் ஓட்டுவேன். ஸோ அவங்க வண்டி ஓனருங்க நைட்டு 10 மணி 11 மணி ஆகிடும். எல்லா பர்ச்சேசிங்காக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 3-4 மணி ஆகிடும் வெடிக்காலம். ஸோ நல்லாயிருக்கு, இந்த மெமரிஸ் கூட நல்லாயிருக்கு. பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி. இப்போ நான் போத்தீஸ் வழியாக அந்த வழியாக வந்தேன் பார்த்தீங்களா. கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. மழை வருமா என்னன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான். இன்னும் நம்மளுக்கு ஒரு 500 மீட்டரில் லொக்கேஷனு. வண்டி போகுமான்னு கண்ணாடி போயிடும் போலுக்குது. தோஸ்தா கிளம்பிட்டோம். வேறு ஆஃபீஸ் போக போகிறோம். இப்போ வண்டி அங்கேயும் வண்டி. நுங்கம்பாக்கம்னு பேர் படித்தாவே விவேக் சாரோட ஞாபகம் தான் வரும். திருமலை படத்தில் வந்து இன்டர்வியூக்காக போவார். அதுக்கப்புறமா எங்கடா போகணுன்னு விஜயண்ணன் கேட்கும்போது நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஏபிசி ப்ரைவேட் கம்பெனிக்கு போகணுண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அந்த பேர் படித்த உடனே அவரோட ஞாபகம் தான் வந்தது. விவேக் சாரோட காமெடி தான் வந்தது. இப்போ இந்தியன் 2ல் கூட இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் நான் இன்னும் மூவி பார்க்கல. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். நமாஸ் இங்கே சென்னையில் நமாஸ் முடிச்சாச்சு. தோஸ்து வாங்க சாப்பிட்லாம் பிரியாணி. நமாஸ் முடிச்சுட்டு இங்கே பக்கத்துலேயே கடை இருந்தது. ஸோ சாப்பிட வந்திருக்கோம். கூட அண்ணன் டிரைவர் அண்ணன் வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.